வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கீஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பட்டர், அப்புறம் சுகர், தூள் சீனி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சின்னாங்க இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் பால்டின், அப்புறம் மஞ்சக்கரு, முட்டை மஞ்சக்கரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் கேக் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கச்சானை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் நான் அளவு எடுக்கிறேன். மாவோட அளவு கூடவும் ஆகாது, குறையும் குறையாது. அந்த ஸ்பூனில் நம்ம அழகாக அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிக்கோங்க. மாவு நமக்கு ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அடுத்து நம்ம கச்சானை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம பேக் பண்ணிடலாம். அவ்வளவுதான், 20 நிமிஷம் பேக் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆறட்டும். நம்ம அதுக்கிட்டையும் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட். பாருங்கள், நான் இந்த பேப்பர் கப் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு எதாவது பேப்பர் கப் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கெட்டை சாக்லேட்டில் நம்ம டிப் பண்ணி எடுத்து நம்ம கப்பில் வைக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் நீங்கள் டெக்கரேட் பண்ணணுமோ நீங்கள் அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் கச்சான் போட்டுக்கலாம், சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸில் 50 பீசஸ் இருக்குது. எனக்கு மொத்தமாக 85 பிஸ்கெட் கிடச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.